இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சைதையப்பேட்டை ஜெயராமன் தெருவில் வசித்தவர் கோதண்டபாணி. இவருக்கு வயது 36. இவர் வீடுகளுக்கு உள் அலங்காரம் செய்யக்கூடிய தொழிலை செய்து வந்திருக்கிறார். இவருடைய மனைவி பெயர் நிரோசா. அந்த பெண்ணுக்கு வயது 30. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இனிமையாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் கள்ளக்காதல் குறுக்கே வந்தது. 30 வயதான மணிகண்டன் என்பவருடன் நிரோசாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோதண்டபாணி முதலில் கோடம்பாக்கத்தில் வசித்தார். அப்போதுதான் மணிகண்டன் குறுக்கே வந்திருக்கிறார். அவர் டெய்லர் கடை நடத்தி வந்திருக்கிறார். துணி தைக்க வந்தபோது நிரோசாவை அவர் காதலிக்க தொடங்கியிருக்கிறார். கோதண்டபாணி வெளியில் செல்லும் நேரங்களில் மணிகண்டன் அவருடைய வீட்டுக்குள் புகுந்து விடுவார். நிரோசாவும் அவரும் ஜாலியாக உல்லாசத்தில் ஈடுபடுவார்கள். இந்த கள்ளக்காதல் விவகாரம் கோதண்டபாணிக்கும் சில தினங்களுக்கு பிறகு தெரிய வந்திருக்கிறது. அவர் தன்னுடைய வசிப்பிடத்தை கோடம்பாக்கத்திலிருந்து சைதாப்பேட்டைக்கு மாற்றினார். இருப்பிடம் மாறினாலும் நிரோசா மணிகண்டன் காதல் மாறவில்லை. தொடர்ந்து அவர்கள் தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். மணிகண்டன் சைதாப்பேட்டை வீட்டுக்கு வந்து நிரோசாவிடம் காதல் லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். காதல் தொடர்வதை தெரிந்து கொண்ட கோதண்டபாணி கடும் கோபமடைந்திருக்கிறார். மனைவியுடன் சண்டை போட்டிருக்கிறார். மணிகண்டனையும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த 18ஆம் தேதி இரவு கோதண்டபாணி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றி சைதாப்பேட்டை உதவி கமிஷனர் அனந்தராமன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் புகழேந்தி ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள். கள்ளக்காதலுக்காக கணவனை தன்னுடைய காதலன் மணிகண்டனோடு சேர்ந்து தீர்த்து கட்டியது நிரோசாதான் என்று போலீஸ் விசாரணையில் சந்தேகம் கொண்டனர். ஆனால் கணவரை தான் கொலை செய்யவில்லை என்றும் மொட்டை மாடி வழியாக யாரோ வந்து கொலை செய்து விட்டார்கள் என்றும் நிரோசா மறுப்பு தெரிவித்தார். இருந்தாலும் அவருடைய காதலன் மணிகண்டனை போலீசார் தேடினார்கள். அவர் கைது செய்யப்பட்டால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று போலீசார் நம்பினார்கள். நிரோசாவையும் பிடித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். நிரோசாவினுடைய தந்தை மற்றும் தாயார் 2 குழந்தைகள் கொலை நடந்த வீட்டில்தான் படுத்திருந்தனர். நிரோசா கோதண்டபாணியோடு பால்கனியில் படுத்திருந்தார். தான் கணவருடன் தூங்கும்போது அவரை வெட்டி கொலை செய்து விட்டனர் என்றும் கொலையாளி யார் என்று தெரியாது என்றும் சத்தம் கேட்டு விழித்து பார்த்தபோதுதான் தனக்கு கணவர் கொலை செய்யப்பட்டது தெரியும் என்றும் நிரோசா கூறினார். அருகில் படுத்திருந்ததால் இரத்த கரை சேலையில் பட்டதையும் அவர் போலீசாரிடம் காட்டினார். இருந்தாலும் தன்னுடைய கணவரை தானும் தன்னுடைய கள்ளக்காதலனும் சேர்ந்து தீர்த்து கட்டிவிட்டோம் என்று நிரோசா அவருடைய தந்தையிடம் சம்பவம் நடந்த ஓரிரு தினங்களில் கூறியிருக்கிறார். ஆனால் போலீசாரிடம் எதுவும் தெரியாதது போல நாடகமாடியிருக்கிறார். நிரோசாவின் தந்தையிடம் தனியாக போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் உண்மையை சொல்லிவிட்டார். அதன் பிறகு நிரோசாவால் உண்மையை மறைக்க முடியவில்லை. கடைசியில் கொலையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கணவரை கொலை செய்தது எப்படி என்று நிரோசா போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதன்படி, என்னுடைய கணவர் மாதத்தில் 15 நாட்கள் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மாதான் இருப்பார். வேலைக்கு போனால்தான் சம்பளம். அவர் சம்பாத்தியம் குடும்பம் நடத்த போதவில்லை. இதனால் அழகு நிலையம் ஒன்றில் நானும் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்த அழகு நிலையம் அருகில்தான் மணிகண்டன் டெய்லர் கடை இருந்தது. அவரிடம் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன். ஜாக்கெட்டுக்கு அளவெடுப்பது போல என்னை அங்கங்கே நைஸாக தடவுவார். இதில் இருந்து நாங்கள் காதலிக்க தொடங்கினோம். அவருக்கு நல்ல வருமானம் வந்தது. அதை என்னிடம் கொடுப்பார். அவரோடு ரகசியமாக சேர்ந்து வாழ முடிவு செய்து வாழ்ந்து வந்தேன். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதாக வெளியில் பொய் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு திருமணம் ஆகவில்லை. எங்களுடைய காதல் விவகாரம் வெளியில் தெரிந்து என்னுடைய கணவர் நெருக்கடி கொடுத்தார். எனவே அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டோம். திட்டமிட்டபடி என்னுடைய கணவரை பால்கனிக்கு தனியாக அழைத்து சென்று படுக்க வைத்தேன். நானும் அவரோடு படுத்து கொண்டேன். மணிகண்டன் வந்தவுடன் செல்போனில் கூப்பிட்டார். உடனே கதவை நான் தான் திறந்து விட்டேன். தூக்கத்திலேயே அவரை தீர்த்து கட்டி விட்டோம். மணிகண்டனை தப்பிக்க விட்டுவிட்டு நான் நாடகமாடினேன். ஆனால் கடைசியில் போலீசார் உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதன் பேரில் நிரோசா கைது செய்யப்பட்டு இப்போது ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தப்பி ஓடிய மணிகண்டனை போலீசார் தொடர்ந்து தேடி வருகிறார்களாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.